அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உங்கள் அனைவருக்கும் உண்டாகட்டும். தற்போது தமிழகத்தில் அசாதாரண சூழ்நிலைகள் உருவாகி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இவர் ஆட்சிக்கு வந்ததால் அவர் ஆட்சிக்கு வந்தால் என்று நான் யாரையும் குறை கூற விரும்பவில்லை. எனது கவலை எல்லாம் நமது மக்கள் நமது பிள்ளைகளை பாதுகாக்க தவறுகிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன். சமூகத்தில் இப்படிப்பட்ட செயல்கள் நடக்கும்போது மனம் குமர்கிறது. என்னால் சரியாக இயங்க முடியவில்லை, தூங்க முடியவில்லை. அப்படிப்பட்ட நிகழ்வுகளை தொடர்ந்து நான் கேட்டு வருகிறேன். கடந்த நாட்களாக இந்த 10 வயது சிறுமியை காணவில்லை என்ற தகவல் வந்ததும் கிடைத்து விடுவார் என்ற எண்ணத்தில் இருந்தார்கள். தற்போது அவள் ஒரு குளத்தில் பிணமாக கிடக்க கண்டதும் அவர்களின் பெற்றோர்களின் நிலை எண்ணி பாருங்கள். அதன் உருவப்படங்களை வெளியிடவில்லை. தற்போது அவருடைய தாய் தந்தையினர் பேசும்போது மிகுந்த மன உளைச்சலானேன் நான். அந்த பெண்ணின் ஒரு பக்கத்தை முகத்தில் முழுமையாக கத்தியால் குத்தியுள்ளார்கள். அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தி அவளை வன்புணர்ச்சி செய்துள்ளார்கள். இப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்று எண்ணும்போது, நாம் ஒரு ஆண் என்று எண்ணும்போது மிகவும் வெட்கமாக உள்ளது. ஆகையினால் மக்களே, உறவினர்களே, பெற்றோர்களே, உங்கள் பெண் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்பாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்நேரமும் பெண் குழந்தைகளின் மீது கண்களை வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை வெளியே நடமாட விடாதீர்கள். நமக்கு பாதுகாப்பு இல்லை. நாம் மறுமை நாளை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து இது போன்ற சம்பவங்கள் எந்த காலத்திலும் நடக்கக்கூடாது. அதற்கான அரசு நடவடிக்கை எடுக்கிறதோ இல்லையோ என்று தெரியவில்லை. நாம் எடுக்க வேண்டும். பெற்றோர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு கூட அனுப்பாதீர்கள். பள்ளிக்கு கூட தனியாக அனுப்பாதீர்கள். நீங்களே சென்று விட்டு வாருங்கள். பெண் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது போன்ற சம்பவம் நடக்கவே கூடாது. புதுச்சேரியில் ஒரு பிள்ளையை கொலை செய்து அவளை சாக்கு முட்டையில் கட்டி சாக்கடையில் வீசி சென்றார்கள். அவனுக்கு இத்தனை ஆண்டுகள் கிடைத்து இப்போது தான் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இப்படி தொடர்ந்து நடக்க நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் தயவு செய்து எனது ஊரில் இருக்கக்கூடிய மக்களே, தமிழக மக்களே, உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், எங்கு சென்றாலும் பிள்ளைகளின் பின்னால் செல்லுங்கள். அவர்களுக்கு துணையாக நில்லுங்கள். அவர்களை சென்று அந்த இடத்தில் விட்டு மீண்டும் திருப்பி கூட்டு வாருங்கள். தயவு செய்து பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளை இழக்கக்கூடியது மிகவும் கொடுமையானது. அந்த தாய் அந்த பெண்ணின் இறப்பை விவரிக்கும் போது அந்த நிலையில் நீங்கள் அனைவரும் இருந்தீர்கள், நிச்சயமாக உங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. மிக சுலபமாக அவர்களின் புகைப்படத்தை வெளியிட்டு இவன் தான் செய்தார் என்று ஈஸியாக அனைவரும் புகைப்படத்தை பகிர்கிறார்கள். தண்டிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அவர்களை பார்த்த இடத்திலேயே வெட்ட வேண்டும், அவர்கள் பார்த்த இடத்திலே சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று எவனுமே சொல்லவில்லை. வேதனையான விஷயம். இதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நாமல்ல, இறைவன் தான் என் மக்களை பாதுகாக்க வேண்டும். மக்களை புரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பெண் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து கவனமாக இருங்கள். பெண் பிள்ளைகளை நீங்களும் கவனமாக இருங்கள். எங்கும் தனியாக செல்லாதீர்கள். வீட்டில் சொல்லாமல் எங்கும் செல்லாதீர்கள். தாய் தந்தை தகவல் தராமல் எதுவும் இருக்காது. தயவு செய்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.